10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெடி ஆயிட்டாங்க. அந்நியாரோட போற 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருங்கிறது மட்டும்தான் இப்ப நம்ம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினரா கேப்டன் இல்லாத ஒரு சூழல்ல அந்நியார் தக்க வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யணும். அப்பதான் நம்ம இது பண்ண முடியும். ஆனால் அந்த வாக்குறுதி இல்லாமலேயே கூட்டணிக்குள்ள நுழைஞ்சவனே ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை அந்நியார் பெற்றது மிகப்பெரிய அரசியல் வெற்றியா நான் பாக்குறேன். இப்ப நீங்க இந்த ராஜ்யசபான்னு சொல்லவும் தான் எனக்கு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறத இதுக்கு முன்னாடி அதிமுக பல துரோகங்கள் நம்ம கட்சிக்கு இழைச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில திமுக இருந்து வாங்கினதுக்கு அப்புறமே கூட அவங்க தொடர்ந்து ராஜ்யசபா சீட்டை வச்சுமே விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பதிலடி என்ன? அதாவது நீங்க இப்ப ஒரே ஒரு விஷயத்த அது பண்ணணும். துரோகங்களின் மொத்த உருவம் எடப்பாடிங்கிறது தமிழக மக்களுக்கு இல்ல, இந்திய வரலாற்றுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். துரோகங்களின் மொத்த உருவம் அங்கிட்டு ஒண்ணு செயல்பாட்டுல கொண்டு போவாரு. அப்ப இவங்களுடைய அந்த துரோக சிந்தனை, வஞ்சக எண்ணங்களை அந்நியார் தன்னுடைய அரசியல் சாமர்த்தியத்தால் சுக்கு நூறா உடைச்சி நம்மளுடைய ஓட்டை வாங்கிக்கிறாங்க, நம்மளுடைய உழைப்பை வாங்கிக்கிறாங்க. அந்த அட்டைப்பூச்சி மாதிரி எடப்பாடி ரத்தத்தை உறிஞ்சி தன்னை வளர்த்துக்கிறதுல அட்டைப்பூச்சிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு அட்டைப்பூச்சி தான் எடப்பாடியார். அப்படி இருந்து நம்ம உழைப்பை எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட நம்ம இயக்கம் தொடங்கி 20 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலம் அதிமுகவோட கூட்டணியில நம்ம தொடர்ந்தோம். ஆனால் ஒட்டுமொத்த துரோகத்தை மட்டும் நம்ம சந்திச்சுட்டு வந்தோம். இங்க வந்தாங்க, திமுகவில் வந்தாங்க அண்ணி. ஒட்டுமொத்த தொண்டர்களின் எதிர்பார்ப்பு, ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களின் எதிர்பார்ப்பு. வந்த நிமிஷத்துல ராஜ்யசபா உறுப்பினர் சொல்லாதத முதல்வர் ஸ்டாலின் செஞ்சாரு, சொன்னத செய்ய முடியாதுன்னு முதுகுல குத்துனாரு எடப்பாடி. இதுதான் ரெண்டு பேத்துக்கு உள்ள வித்தியாசம். இப்போ இந்த 10 தொகுதிகள் தாண்டி 234 தொகுதிகளையுமே தேமுதிக தொண்டர்களோட மனநிலை என்னவாயிருக்கு? கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து செயல்பட தொடங்கிட்டீங்களா? கள நிலவரங்கள்ல எப்படி தொண்டர்கள் செயல்பட்டு இருக்காங்க? எனக்கு 10 சீட்டு உறுதியான உடனே முதல்ல எனக்கு அழைப்புதல் வந்தது கொடைக்கானல்ல இருந்து திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தான் என்னை அழைச்சாங்க. அண்ணா, நான் ஆலயத்துல இருந்தேன், 10 சட்டமன்ற உறுப்பினர் இது இப்போ தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய கிளை கழக சார்பு அணி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா 10 இது உறுதியாயிருச்சு, அப்ப 10 சட்டமன்ற உறுப்பினரோட உள்ளுக்கு போறோம்னாலும் ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க. அது உண்மையா கேட்கும் பொழுது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம் அப்படிங்கிற ஒரு இப்பயே அந்த ஆர்ப்பரிப்பு உணர்வு வந்துருச்சு. அதை தொண்டர்கள் கிட்ட நம்ம பார்க்க முடியுது, கூட்டணி கட்சிகிட்டையும் நம்ம பார்க்க முடியுது.